சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் சிஸ்தியா தரீகாவுடைய மாநாடு ஆரம்பமாகிவிட்டது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை சொல்லியதற்கு பின்னால் நம்முடைய சிறப்பாட்சியாளரை அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ் உலகத்திற்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை எல்லா மக்களுக்கும் தெரிவித்தவர்கள் நமது ஆரணி பாபா கவ்வரல்லாஹ் மலக்கு அவர்கள்தான். தமிழில் கிட்டத்தட்ட 11-12 கித்தாப்களை எழுதி ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு பறைசாட்டியவர்கள் அவர்கள்தான். அதற்கு முன்னால் தமிழிலே ஆன்மீகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் யாராவது எழுதியிருக்கலாம், ஆனால் அது மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாகவில்லை. ஆரணி பாபா தான் முதலாக பல கித்தாபுகளை எழுதினார்கள். ஆரணியிலே கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே ஆன்மீக ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை சேலத்தை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான். சேலத்துக்கு வந்ததற்கு பின்னாடித்தான் உலகம் எங்கும் அவருடைய முரீதுகள் உண்டானார்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆரணி பாபாவுடைய முதல் இஜ்திமா நமது பெரிய பள்ளிவாசலில் வைத்து நமது நூருல்லா ஹாஜியார் அவர்கள், ஹாஜி அப்துல் மன்னான் சாஹிப் அவர்கள் இவர்களுடைய தலைமையில் அஜ்மீர் கமிட்டியுடைய ஆலோசனை பேரில் முதலாக நமது பெரிய பள்ளிவாசலில் சூஃபி பாபா அவருடைய தலைமையில் தொகுப்பாளராக முகமது சுல்தான் ரஷாதி அவர்கள் இருந்து முதல் நடத்தி கொடுத்தார்கள். அதற்கு இந்த நம்முடைய மக்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு மன்னான் ஹாஜியாருடைய வீட்டில் அஜ்மீருடைய சார்பாக கமிட்டி சார்பாக அனைத்து நேரமும் விருந்தும் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் தமிழகத்திலேயே முதலில் நடந்த ஒரு மாநாடு என்று நினைக்கின்றேன். இதற்கு முன்னால் நடத்திருக்கலாம், ஆனால் அவருடைய முரீதுக்கு மத்தியில் தான் நடத்தியிருப்பார்கள். ஆனால் ஊரே சேர்ந்து நடத்தக்கூடிய முதல் இஜ்திமா நமது ஆரணி பாபாவுடைய இஜ்திமா தான். ஆனால் ஆரணி பாபாவுக்கு அதில் இஷ்டமில்லை. தன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ரொம்பவும் பணிவாக தன்னை இருக்கும் இடம் தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகானை அல்லாஹ் உலகமெங்கும் பரவ வைத்து கிட்டத்தட்ட 2000 உலமாக்கள் அவரிடத்திலே பையத்து வாங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நான் ஓடி வந்தான். நான் 82லேயே அதிர்த்திருடத்தில் பையத்து வாங்கினேன். நிறைய உலமாக்கள் இன்றைக்கு பல தரீகாவில் பிரிந்து சென்ற உலமாக்கள் அனைவர்களும் ஆணிபாவனத்தில் தான் முதலாக பையத்து வாங்கி அமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன். அற்புதமான ஒரு சேவை. தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்கள் செய்த அந்த சேவை இருக்கிறதே, அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ பெரிய சேவையை ஆரணி பாபா அவர்கள் இந்த சேலத்திற்கு வந்ததற்கு பின்னாடித்தான் எங்களுடைய கூட்டு முயற்சியில் பாபா அவர்களை சம்மதிக்க வைத்து நாங்கள் நடத்தினோம். அப்படி நடத்தும் போது நான் இங்கே இல்லை, நான் இலுப்பூரில் உஸ்தாதாக இருந்தேன். ஆனால் அனைத்து நிகழ்ச்சியிலும் நான் ஒரு பங்காற்றியவன் என்ற முறையிலே நான் முன்னாடியே இங்கே வந்துவிட்டேன். முதல் பெரிய பள்ளிவாசல் நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ணுக்கு முன்னால் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நான் இங்கு உஸ்தாத் வந்ததுக்கு பின்னாடி பெரிய பள்ளிவாசல் இமாம் ஷாவுல் ஹமீத் ஹஜரத் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தலைமையில் ஆலிபாவுடைய இஸ்திமாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அற்புதமாக நடத்தி கொடுத்தார்கள். அவருடைய தாயார் எல்லோருமே பாபாவுடைய முரீதுகள். அந்த அடிப்படையில் ஷாவுல் ஹமீத் அவர் நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய கபரை சொர்க்க பூங்கா ஆக்கட்டுவாங்க. அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் நடத்திய இந்த இஸ்திமாவை அதற்கு பின்னால்
95 இருக்கும் நினைக்கின்றேன். அந்த வருஷத்தில்தான் தாருஸ்ஸலாம் ஸ்கூலுடைய கட்டடம் கடப்பட்டவளாத அந்த மைதானத்தில் மிகப்பெரிய இஸ்திமா நடத்தப்பட்டது. அதற்கு எல்லா மக்களும் என்னிடத்தில் வந்து, நீங்கள் தான் மாசாவிலே தலைமை ஆசிரியராக இருக்கின்றீர்கள், நீங்கள் தான் நடத்தி கொடுக்க வேண்டும், யாரை கூப்பிட வேண்டும், யாரை என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று பொறுப்பை என்னுடைய இடத்திலே ஒப்படைத்தார்கள். நான் சொன்னேன், என்னை விட பெரிய குலமாக்களாக இருக்கிறாங்க, ஷாவுல் மீது வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இருக்கும்போது எதற்கு லாய்க்கு இல்லாத என்னை கூட ஒப்படைக்கிறீங்களே அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் நடத்தணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. சுல்தான் இருக்கிறாங்க, சூப் சாப் இருக்கிறாங்க, ஷாவுல் மீது இருக்கிறாங்க, இன்னும் பெரிய உலமாக்களாக இருக்கும் பொழுது ஏற்ற பிடிக்கல என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி நீங்கள் தான் நடத்த வேண்டும், அதுவும் 2 நாள் இஜ்திமா என்பதாக சொன்னார்கள். ஒரு நாள் இஜ்திமாவிலேயே பெரும்பாடுபாடு வேண்டிக்குது, எல்லாம் 20 பால் தூக்கமெல்லாம் உட்கார வேண்டிக்குது. 2 நாள் எடுத்துக்கிறதுக்கு சாதாரண விஷயமா என்பதாக யோசித்து பார்த்தேன். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விளக்கத்தை கொடுத்தான், எடுத்து நடத்துப்பா, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வான் அப்படின்னு சொல்லப்படுச்சு. அந்த அடிப்படையில் 10 பெரும் உலமாக்கள், அன்றைக்கு மிக சிறந்த பேராசிரியராக இருந்த வேலூருடைய சதகத்துல்லா ஹஜ்ரத் அவர்கள், பெங்களூர் மாசாவில் ஷேகுனா முகமது மீனான் ஹஜ்ரத் அவர்கள், அவங்க வந்து பேண்ணா மாதத்துடைய ஹலீஃபா, அவங்க சமயபுரத்தில் அப்துல்லா ஹஜ்ரத் அவர்கள், திருச்சி ஐரோட் பள்ளி வசதியில் உள்ளான அந்த இமாம், உடுமலைப்பேட்டை அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள், இனாம்குளத்தூர் ஷாவுல் ஹமீத் அவர்கள், சுவிஷா பாபா அவர்கள், பெரும்பெரும் உலமாக்கள் அன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு 2 நாட்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அதில் அடிக்கல் நாட்டப்பட்டது தான் இந்த தாருஸ்ஸலாம் ஸ்கூல் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனிபாவுடைய துவாவுடைய பறக்கத்தினால்தான். அதற்கு முழுமையாக மன்னார் ஹாஜா அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். பாபாவுடைய முறிது மட்டுமல்ல, பாபா என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அவர்கள், அல்லாஹ் அன்றைக்கு அவர்கள் போட்ட விதை தான் இன்றைக்கு தாருஸ்ஸலாம் ஸ்கூல் நல்ல பிரபலியமாக எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இடம்பெறக்கூடிய ஒன்றாக ஆய்வுகள் சொன்னால் அது ஆனிபாவுடைய துவாவாகத்தான். இப்படி ஆனிபாவாக இருக்கும் பொழுது 3 முறை இஜ்திமா நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால் அவங்க பார்த்துக்க பின்னால் இது இப்படியே போயிடுமா என்று நினைக்கும் பொழுது அல்லாஹு தாலா பாபாஜி அவர்களை, அவருடைய ஹலீஃபா கூடிய அவர்கள் மூலமாக தமிழகம் எங்கும் பல இடத்திலே இஜ்திமா நடத்தப்பட்டது. ஆனிபாவுடைய இஜ்திமா இங்கே நடந்ததுக்கு பின்னால் பல்லவட்டிலே நடத்தினார்கள், பாண்டிச்சேரியை நடத்தினார்கள். அது அவங்களுடைய விருப்பத்துக்கு மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னாடி வெளி உலகத்திற்கு மாநாடு தேவைதான் என்பதை உணர்த்தியவர்கள் பாபாஜி அவர்கள். அப்படி உணர்த்தும் போதும் மற்ற சேகமாகலாம் இது தேவைதானா, இது இப்படி நடக்கணுமா அப்படின்ட்டு தமாசா பேசியவர்கள்லாம் இன்றைக்கு எல்லோருமே மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடத்துவதன் நோக்கம் 4 பேர்த்துக்கு இந்த விளக்கத்தை தெரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களையும் கவனிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது. பாபாஜியுடைய ஹலீஃபாக்கள், பிரதா ஹலீஃபாக்கள் நிறைய இருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொன்ன ஃபாரூக் பாபா இருக்கின்றார்கள், திண்டுக்கல்லில் திருச்சி பாபா, திண்டுக்கல்லில் சிஸ்தி பாபா இருக்கின்றார்கள், ஓமனில் நமது பாபா ஹுசைன் மாதிரி அம்தலா இருந்தார்கள். எல்லோரும் பெரிய தியாகத்துக்கு மத்தியிலே தங்களுடைய முறிவுகளை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். நான் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு ஓரத்திலே நான் மாசாலை ஓதி கொடுத்து கொண்டிருந்தேன். என்னை பாபாஜி அவர்கள் என்னை வெளிக்கொண்டு வந்தார்கள். நீ தானப்பா என்னுடைய முதல் ஹலீஃபா, நீ தான் எல்லாம் நடத்தணும் என்பதாக பாபாஜியுடைய நடத்தக்கூடிய எல்லா மாநாட்டிலையும் என்னை தலைமை தாங்கி நடத்தி சொல்லும்படி ஏனென்று கேட்டேன்.
நீங்கள் தானே ஆலிபாவுடைய இஸ்திமாவை தாரசுலாஸ்குள் நடத்தி வைத்தீர்கள், அதனால் நீங்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள் என்பதாக சொன்னார்கள். எனக்கு அவர்கள் சொன்னது எனக்கு பெருமை ஏற்படவில்லை. எனக்கு அதில் நான் பெரியவர்கள் நினைக்கவும் இல்லை. ஏதோ ஒன்று நடத்தி கொண்டிருக்கணுமா நடத்தி கொண்டே இருந்தேன். திடீரென்று ஹிலாபத்து கொடுத்து நீ இங்கே போய் மஜ்லிஸில் எடுத்துட்டு வா என்பதாக முதலாக என்னை தாராவரத்து பக்கத்தில் உண்டான ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பின்னாடி வேடசந்தூரிலே ஒரு ஹிப்ஸ் பட்ட வழிபாவுக்கும் அனுப்பி வைத்தார்கள். இப்படி என்னை வெளிக்கொண்டு வந்தவர்கள் நம்முடைய பாபாஜி அவர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பாபாஜியுடைய 3 ஹலீஃபாக்களும் பிரதான முறையிலே ஃபாரூக் பாபா அவர்கள், சிஸ்தி பாபா அவர்கள், ஓமுல்லா பாபா அவர்கள் 3 இடத்திலே பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஓமுல்லா பாபாவுடைய முயற்சியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு, நல்ல பிரபல்யமாக நடந்தக்கூடிய நல்ல வாழப்பாடிகளை மிகப்பெரிய ஜவுளிகளை வைத்திருந்தார்கள். அதை தன்னுடைய ஆன்மீகத்துக்காக வேண்டி துறந்து இங்கே வந்து தன்னுடைய இடத்திலேயே ஒரு ஜவுளிக்கடை வைத்தார்கள். பின்பு அதையும் தன்னுடைய மகனத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் முழுமையாக அல்லாவுக்காக வேண்டியே நான் பாடுபட தயாராகிவிட்டேன் என்று இறங்கி நடத்தி நிறைய முறிதங்களை பல ஊர்களை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் நாட்டமோ இன்னும் தெரியவில்லை. அவர்களை சீக்கிரமாக தன் பக்கம் அழைத்து கொண்டான். அழைத்ததற்கு பின்னாடி அவர்கள் என்னை பற்றி இந்த தம்முடைய முடிவத்திலே சொல்லி வைத்திருந்தார்களோ என்னமோ தெரியவில்லை. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை முன்னாடி நிப்பாட்டி வைத்துட்டார்கள். ஆலோசனை செய்யப்பட்டது. ஆலோசனையிலும் நான் முந்திக் கொண்டு நான் பொறுப்பாக நடத்தினதாக கேட்கவில்லை. எல்லோரும் பேசினார்கள். அவரை பொழுது இவரும் பேசுகிறாங்க. நான் வாய் திறக்கவே இல்லை. கடைசியில் அல்லாஹ் நாட்டமோ என்ன தெரியவில்லை, நீங்கள் தான் இந்த எல்லா சபைகள் நடத்த வேண்டும் என்பதாக என்னிடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டது. அல்லாஹுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் மரசாவுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு நடத்துவேன் என்பதாக சொல்லி அந்த பொறுப்பை ஏற்று அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது இங்கே இஸ்திமா ஆரம்பமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்துவிட்டால் பெரியார்களுடைய துஆக்கள், உங்களுடைய ஆதரவுகள், நல்லவர்களுடைய ஆத்மார்த்த ஆன்மீக தவஜுஹாத் இவைகளெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு இஸ்திமாவை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இந்த அடிப்படையில் இப்பொழுது நமக்கு முன்னால் ஆன்மீக பயான் ஆன்மீகம் நடத்துவதற்கு நல்ல தலை சிறந்த பேச்சாளரும் தன்னுடைய இனிமையான குரலில் மக்களை சுண்டி தம் பக்கம் இழுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் மௌலவி ஹாஃபிஸ் காரி முகமது நூர் சிராஜி நூர் இஸ்லாம் அரபிக்குடைய பேராசிரியர்கள் அல்லாஹ் மற்றும் ரசூலுல்லாவின் அல்லாஹுடைய நினைவை பற்றி இன்னும் அவர்கள் எடுத்த அழைப்பிலே நல்லதாக பேசுவார்கள் என்பதை அவர்களை உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் பேச அழைக்கின்றேன்.